தயவு செஞ்சு அம்மா கேக்குற கேள்விக்கே தெளிவா பதில் சொல்லுடா. இதுல உன் வாழ்க்கை மட்டும் இல்ல, தமயந்தியோட வாழ்க்கையும் இருக்குடா. ப்ளீஸ்டா. சொல்லு நலன், யார் அந்த பொண்ணு? இன்னும் அவ உன் வாழ்க்கையில இருக்காளா? அம்மா ஏதாவது தப்பு பண்ணிட்டேனா? அம்மா ப்ளீஸ்மா, தயவு செஞ்சு நீ இந்த மாதிரிலாம் பேசவே பேசாத. என்னோட லைஃப்ல உங்களை மாதிரியே எனக்கு ஒரு கார்டியனும் ஏஞ்சலும் இருக்காங்க. அன்னைக்கு அவங்களும் அவங்க பொண்ணும் இல்லைன்னா இன்னைக்கு இந்த நலன் உங்க கைக்கு வந்து சேர்ந்திருக்கவே மாட்டோம்மா. என்னடா சொல்ற? என்ன மாதிரியே ஒரு கார்டியன் ஏஞ்சலா? யாருடா அது? ஏன் இவ்வளவு நாளா அவங்கள பத்தி என்கிட்ட சொல்லல? என்னம்மா புரியலையா? என்னம்மா மறந்துட்டீங்களா? நான் வாழ்க்கையில தேர்றது இந்த பொண்ணையும் அவங்க அம்மாவையும் தான். தற்கொலை பண்ணிக்க போன என்னையும் எங்க அம்மாவையும் காப்பாத்தி சோறு போட்ட அந்த அம்மா இப்ப உயிரோடு இல்லம்மா, இறந்துட்டாங்க. ஆனா தன்னோட கழுத்துல இருந்த இந்த லாக்கெட்டை கொடுத்த அந்த அம்மாவோட பொண்ணு இங்கதான் எங்கேயோ டி நகர்ல கடை வச்சிருக்கிறதா சொன்னாங்க. அந்த பொண்ணை எப்படியாவது கண்டுபிடிக்கணுமா? அந்த நன்றி கடனை எப்படியாவது திரும்ப செலுத்தணும்னு தான் நான் போராடிட்டு இருக்கேன். மற்றபடி என் வாழ்க்கையில எந்த பொண்ணுமே இல்லம்மா. நலன், சாரிடா. தமேந்தியோட கல்யாணம் ஆனதுல இருந்து ஏகப்பட்ட பிரச்சனை வந்துச்சா, அதான் உன் மனசுல வேற யாரோ இருக்காங்களோன்னு பயந்துட்டேன்டா. அம்மா, நீங்க சந்தோஷமா இருந்தாதான் நானும் சந்தோஷமா இருப்பேன். தமயந்தி மட்டும்தான் என்னோட வைஃப், வேற யாருமே இல்லை. ப்ராமிஸ்மா. நலன், உன்னை நான் நம்பாமலாம் இல்லடா. சாரி. மாமா, வீட்ல என்ன நடக்குதுன்னு ஏதாவது உங்களுக்கு தெரியுதா இல்லையா? என்ன நீங்க இப்படி எதுவுமே கண்டுக்காத மாதிரி இருக்கீங்க? என்ன சைலஜா, நான் என்ன கண்டுக்கலன்னு சொல்றேன்? அந்த தமயந்தி என்னடானா நலன் மேலேயே கேஸ போட்டுட்டு தைரியமா இந்த வீட்லயே இருக்கான். நீங்க என்னடானா அது எதுவுமே கேட்காம ஃப்ரீயா விட்டுட்டு இருக்கீங்க. நான் எல்லாத்தையும் கவனிச்சிட்டு தான் இருக்கேன். அபிராமி மட்டும் இல்லனா அவளை எப்பவோ வீட்டை விட்டு விரட்டி அமைச்சிருக்கேன். மாமா, அம்மாவுக்காக பாக்குறேன்னு நலன் சொல்றான், பொண்டாட்டிக்காக பாக்குறேன்னு நீங்க சொல்றீங்க. ஆனா அதையே தனக்கு சாதகமா பயன்படுத்திக்கிட்டு இல்லாத வேலையெல்லாம் அவ பண்ணிட்டு இருக்கா மாமா. அவளை நீங்க கண்டிக்கலனா அப்புறம் உங்க மேலெல்லாம் கொஞ்சம் கூட பயமே இல்லாம போயிடும் மாமா. பாத்தீங்களா மாமா, இங்க நம்ம 2 பேர் இருக்கோம். அவ கொஞ்சம் கூட மரியாதை கொடுத்தாலான்னு பாத்தீங்களா? அவளுக்கு கொழுப்பு ஜாஸ்தி ஆயிடுச்சு மாமா. நீங்களே நினைச்சாலும் அவளை ஒண்ணும் பண்ண முடியாது. ஏய், என்னையா மாமா கூப்பிட்டீங்க? ஒன்னதான் கூப்பிட்டேன். சொல்லுங்க மாமா. உன் மனசுல என்னதான் நினைச்சிட்டு இருக்க?
வாழ வந்த இந்த வீட்டுல ஒண்ணு கட்டினவனுக்கு பயப்படணும், இல்ல மாமனார் மாமியாருக்கு பயப்படணும். நீ என்னடானா யாருக்குமே பயப்படாம உன் இஷ்டத்துக்கு என்னமா பண்ணிட்டு சுத்திட்டு இருக்க? என்ன உன்னை கேள்வி கேட்க யாருமே இல்லைன்னு நினைச்சிட்டு இருக்கியா? என்ன மாமா சொல்றீங்க? அப்படி என்ன நான் என் இஷ்டத்துக்கு பண்ணிட்டேன்? எப்படி எதுவுமே தெரியாத மாதிரி நடிக்கிறா பாருங்க மாமா. இவ சாதாரண ஆளே கிடையாதுன்னு நான் தான் உங்ககிட்ட முன்னாடி சொன்னேன்ல. கண்டிப்பா இவ நம்ம எல்லாரையும் வித்து தின்னுடுவா மாமா. செய்யறதெல்லாம் செஞ்சுட்டு ஒண்ணுமே தெரியாத அப்பாவி மாதிரி டிராமா போட்டுட்டு இருக்கியா? மாமா, நான் என்ன செஞ்சேன்னு சொல்லுங்க. நீங்க எதுக்காக இவ்ளோ கோவமா பேசிட்டு இருக்கீங்கன்னு தான் எனக்கு சுத்தமா புரியல. ஆமா, எதுக்காக நலன் மேல கேஸ் போட்ட? அந்த லாயர் பேச்ச கேட்டுக்கிட்டு இல்லாத பொல்லாதெல்லாம் செஞ்சுட்டு சுத்திட்டு இருக்கியாம? என்ன கொழுப்பா? என் வீட்லயே இருந்துகிட்டு என் பையனுக்கு எதிராக கேஸ் போடுவியா? இல்ல வாழ வந்த வீட்டுல வம்பையிலுக்கு வந்திருக்கியா? நல்லா கேளுங்க மாமா. ஓ, இதுக்கு தான் இவ்ளோ கோவமா? ஏய், என்ன அவ்வளவு அசால்ட்டா இதுக்கான்னு கேக்குற? நலனுக்கு எதிராக கோர்ட்டுக்கு போனதெல்லாம் உனக்கு என்ன அவ்வளவு சாதாரணமான விஷயமா? ஒழுங்கா கேஸ வித்ட்ரா பண்ணிட்டு மெஸ்ஸ நலன்கிட்ட கொடுத்துரு. அதுதான் உனக்கு நல்லது, இந்த குடும்பத்துக்கு நல்லது. தேவையில்லாம பிரச்சனை பண்ணி உன் வாழ்க்கையை அழிச்சிக்காத, அவ்வளவுதான் சொல்லுவேன். ஐயோ, அப்பாவும் சித்தியும் அண்ணிய சுத்து போட்டுட்டாங்க போலயே. இவங்க 2 பேரையும் சமாளிக்கிறது ரொம்ப கஷ்டமாச்சே. ஏய், கேக்குறாருல, பதில் சொல்ல மாட்டியா? ஒண்ணுமே தெரியாத மாதிரி நின்னுட்டு இருக்க. அன்னைக்கு என்கிட்ட அவ்வளோ பேசுன. மாமா, இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் நான் மருமகங்கிறத மீறி எதையுமே செஞ்சதில்லை. என்னோட கடமை எல்லாத்தையுமே நான் செஞ்சுட்டு தான் இருக்கேன். ஆனா அதே சமயம் வெளியே என்னோட மெஸ்ஸை காப்பாத்துறதுக்காக ஒரு போராட்டத்தையும் நான் நடத்திட்டு இருக்கேன். என்ன பொறுத்த வரைக்கும் இது ரெண்டுமே வேற வேறன்னு நினைக்கிறேன். நீங்க தான் ரெண்டுத்தையும் ஒன்னா பார்த்து குழப்பிக்கிறீங்க. எப்படி எப்படி? நீ வெளியில என்ன வேணா பண்ணிட்டு வீட்டுல வந்து சமைச்சு போடுவ. நாங்க எல்லாரும் நீ வெளியில பண்றதெல்லாம் எந்த கேள்வியும் கேட்காம நீ சமைச்சு போறதெல்லாம் உட்கார்ந்து தின்னுட்டு வாயை மூடிட்டு கிடக்கணுமா? மாமா ப்ளீஸ், தயவு செஞ்சு நீங்க என்னோட மெஸ் விவகாரத்துல தலையிடாதீங்க. வீட்ல என்ன குறை இருந்தாலும் சொல்லுங்க, கண்டிப்பா நான் என்ன மாத்திக்கிறேன். ஏய், என்ன வெளிய உள்ளன்னு சம்மந்தம் இல்லாம பேசிட்டு இருக்க? வீட்டோட மருமக என்ன பண்றாங்கன்னு எப்படி கேட்காம இருப்பாங்க? எந்த ஊர்ல அப்படிப்பட்ட குடும்பம் இருக்கு? சின்னத்த, வெளியே நடக்கிற பிரச்சனை எனக்கும் அவருக்குமானது. அவரே நான் சொன்னதை புரிஞ்சுக்கிட்டு வெளியே நடக்கிற பிரச்சனைய வீட்டுக்குள்ள எடுத்துட்டு வர வேண்டான்னு சொல்லிட்டாரு. தயவு செஞ்சு நீங்களும் இத பெருசா எடுத்துக்காதீங்க. மத்தபடி வீட்டுக்குள்ள நான் எப்படி நடந்துக்கணும்னு வேணும்னா நீங்க சொல்லுங்க. நீங்க சொல்றதையெல்லாம் கேட்டுக்கிட்டு அப்படியே நடந்துக்கிறேன். வாவ், அண்ணி சூப்பரா சமாளிச்சிட்டாங்களே. இவங்க பொழைச்சுப்பாங்க. அண்ணி, என்னாச்சு? சூப்பர் அண்ணி. என் அப்பா கிட்டயும் சித்தி கிட்டயும் நீங்க பேசின எல்லாத்தையும் நான் கேட்டேன். அவங்கள எப்படி சமாளிக்க போறீங்கன்னு பயந்துட்டே இருந்தேன். ஆனா நீங்க அசால்ட்டா சமாளிச்சுட்டு வந்துட்டீங்களே. சும்மா இரு பிரீத்தி, நானும் பயந்துகிட்டே தான் பேசினேன். என்ன பேசுறோன்னே தெரியாம பேசிட்டு வந்துட்டேன். அண்ணி, இல்ல அண்ணி, நீங்க ரொம்ப தெளிவா தான் பேசுனீங்க. வீட்டுக்குள்ள ஏதாவது குறை இருந்தா சொல்லுங்க, அத மாத்திடுறேன்னு நீங்க சொன்னதும் அப்பா முகத்தை பார்க்கணுமே, எனக்கு செம்ம சிரிப்பா போச்சு. ஐயோ, விட மாட்டியா நீ? சரி, இந்தா உனக்காக கோயில்ல இருந்து பிரசாதம் எடுத்துட்டு வந்திருக்கேன். அண்ணி, உண்மையிலேயே என்னோட இன்ஸ்பிரேஷன்
இன்ஸ்பிரேஷனே நீங்க தான். ம், ஒவ்வொரு பிரச்சனையையும் அவ்வளவு அழகா ஹேண்டில் பண்றீங்க. நான்லாம் ஒரு சின்ன பிரச்சனைனாலும் அப்படியே உடைஞ்சு போய் உட்கார்ந்துருவேன். ஒரு சின்ன பிரச்சனைய கூட என்னால சமாளிக்கவே முடியாது. ம். அப்படி என்ன உனக்கு சமாளிக்க முடியாத பிரச்சனை? ஐயோ அண்ணி, பிரச்சனைனா நீங்க வேற எதுவும் நினைச்சுக்காதீங்க. அது சும்மா ஃப்ரெண்ட்ஸ்குள்ள நடக்கிற பிரச்சனை, காலேஜ்ல நடக்கிற சண்டை. நான் இந்த மாதிரி தான் சொன்னேன். சரி சரி, பயப்படாத. நான் விளையாட்டாதான் கேட்டேன். நல்ல வேளை கடவுளே, எங்க நலன் மனசுல வேற ஏதாவது பொண்ணு இருக்கான்னு சொல்லிடுவானோன்னு பயந்துகிட்டே இருந்தேன். இப்பதான் மனசுக்கு கொஞ்சம் நிம்மதியாவே இருக்கு. கூடிய சீக்கிரமே தமேந்திக்கும் அவனுக்கும் இருக்கிற பிரச்சனை எல்லாம் சரியாகி அவங்க 2 பேரும் ஒன்னா வாழ்வாங்கங்கிற நம்பிக்கை எனக்கு வந்துருச்சு. தமேந்தி, அத்தை. என்ன தமேந்தி, கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டியா? ம், நீ எப்ப வருவேன்னு தான் உனக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். அம்மா, கொஞ்சம் முன்னாடியே நீங்க வந்திருக்க கூடாதா? அண்ணி ஒரு பெரிய சம்பவமே பண்ணிருந்தாங்க. அப்படியா? என்ன பண்ணா? அதுவாமா, அது வந்துமா. ஐயோ, பிரீத்தி, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல அத்தை. பிரீத்தி ஏதோ உளறிட்டு இருக்கா. நீ ஏதோ சமாளிக்கிற மாதிரி தெரியுது. பிரீத்தி சந்தோஷமா சொல்ல வந்தாலே. ஆம், சரி, அத விடு. ஓ மெஸ் விஷயம் என்னாச்சு? நலன் ஏதோ பிரச்சனை பண்ணானா? ஆம். அவரெல்லாம் எதுவும் பண்ணல அத்தை. அவரோட இன்வெஸ்டர் தான் என் மேல ரொம்ப கோவத்துல இருக்காரு போல. அவரோட ஜப்திக்கு எதிரா ஸ்டே வாங்குனதுல பயங்கர டென்ஷன் ஆயிட்டாருன்னு நினைக்கிறேன். ம். ஐயோ, அப்படியா? அத்தை, அது ஒண்ணும் பிரச்சனை இல்ல அத்தை. நாளைக்கு ஏதோ மீட் பண்ணணும்னு லாயர் கிட்ட சொல்லிருப்பாரு போல இருக்கு. நாளைக்கே போய் அவரை பார்த்து பேசிட்டு வந்து என்ன நடந்துச்சுன்னு நான் சொல்றேன் அத்தை. ம்? தமேந்தி, ஒரு பக்கம் நலன் மேல எனக்கு கோவம் இருந்தாலும் நலன் உன்ன நிறைய விஷயங்கள் பண்ண வச்சுட்டான். உன்னால இப்ப எது வேணாலும் ஃபேஸ் பண்ண முடியும். ஆமா, நலன் இந்த இன்வெஸ்டர் மீட்டிங் சம்பந்தமா உன்கிட்ட ஏதாவது பேசினானா? அதெல்லாம் இல்ல அத்தை. இப்பெல்லாம் அவர் இத பத்தி எதுவுமே பேசுறதே இல்ல. ரொம்ப சைலண்டாவே இருக்காரு. என்னன்னு தெரியல. அவன் சைலண்டா இருக்கிறதுக்கு காரணமே வேற. அப்படியா? என்ன காரணம் அத்தை? சின்ன வயசுல நலனையும் அவனோட அம்மாவையும் காப்பாத்தின ஒரு குடும்பத்தை ரொம்ப வருஷமா அவன் தேடிட்டு இருக்கான். அவங்களுக்கு ஏதாவது நன்றி கடன் செய்யணுங்கிறதா அவனோட நீண்ட நாள் ஆசை. இப்போ அந்த குடும்பம் இருக்கிற இடம் அவனுக்கு தெரிஞ்சிருக்கும் போல. அதனாலதான் அவங்கள பத்தியே நினைச்சுக்கிட்டு யாருக்கிட்டையும் பேசாம கொள்ளாம சுத்திட்டு இருக்கான். என்னத்த சொல்றீங்க? சின்ன வயசுல உதவி செஞ்சவங்களுக்கு நன்றி கடன் செலுத்துறதுக்கா இப்ப வரைக்கும் அவங்கள தேடிட்டு இருக்காரு? ஆமா தமைந்தி, நலனோட ஒரு முகம்தான் உனக்கு தெரியும். ஆனா உள்ளுக்குள்ள அவ ரொம்ப நல்லவன், ம். ரொம்ப அன்பானவன். ஆனா வெளியில காட்டிக்கிறதுலதான் அவனுக்கு பிரச்சனை இருக்கு. புரியுது அத்தை. நானே பல சந்தர்ப்பங்கள்ல அவருக்குள்ள இருக்கிற நல்ல மனுஷனை நான் பார்த்திருக்கேன். ஆனா எப்போ அவருக்குள்ள இருக்கிற மனுஷனாவே வெளியேயும் அசலா நடந்துக்க போறாருன்ற எதிர்பார்ப்போட தான் நானும் இருக்கேன். கவலைப்படாத தமைந்தி, எல்லாமே சீக்கிரமே மாறும். நீ அவனை பத்தி நினைச்சுக்கிட்டு உன்னோட போராட்டத்தை கைவிட்டுறாத. ம். நலன் என்னோட மகனாவே இருந்தாலும் அவன் நல்லவனாவே இருந்தாலும் அந்த மெஸ் உனக்கு தான் சொந்தம். அது உன்கிட்ட தான் இருக்கணும். அதனால நம்பிக்கையோட பின்வாங்காம போராடு. நாளைக்கு அந்த இன்வெஸ்டர் வராருன்னு சொன்னேன்னு சொன்னேன்ல, போகும்போது
லாயரையும் கூட்டிட்டு போ. சரிங்க அத்தை, நான் அப்படியே பண்றேன். தமேந்தி, திரும்பவும் சொல்றேன், இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் என்னோட சப்போர்ட் எப்பவுமே உனக்கு தான். அதனால தைரியமா இரு. அம்மா இதெல்லாம் நீ அன்னிக்கு சொல்லவே தேவையில்ல. நீங்க சப்போர்ட் பண்ணாம இருந்தாலும் அண்ணி அவங்களோட ஃபைட்டை கைவிட மாட்டாங்க. ஏன்னா அவங்க ஒரு அயன் லேடி. சுனாமியே வந்தாலும் எதுக்கு நிப்பாங்க இல்ல? சும்மாவே இருக்க மாட்டியா பிரீத்தி நீ? இப்ப பாரு, என்ன கலாய்க்கிறதே உனக்கு வேலையா போச்சு. அந்த பொண்ணை பாத்தியாடி? மனசுக்குள்ள எவ்வளவு வலிய சுமந்துக்கிட்டு நம்ம கிட்ட சிரிச்சு சமாளிச்சுட்டு போறான்னு. Excuse me. May I come in? Yes, come in. வாங்க. Please, sit down. பரவாயில்ல சார். நீங்க மீட் பண்ணணும்னு சொன்னதா சொன்னாங்க. அதான் உங்களை பார்த்துட்டு போலான்னு வந்தேன். உன்னை எதுக்குமா வர சொல்ல போறேன்? என்னோட பிசினஸை எப்படி டெவலப் பண்ணணும்னு ஐடியா கேட்கவா உன்னை வர சொல்ல போறேன்? எல்லாம் நம்ம மெஸ்ஸை பத்தி பேசுறதுக்காக தான். மெஸ்ஸ பத்தி பேசுறதுக்கு என்ன சார் இருக்கு? அதான் ஸ்டே வாங்கியாச்சுல்ல. இனிமே ஏதாவது வேணும்னா கோர்ட்ல அப்பீலுக்கு போங்க, அங்க பேசிக்கலாம். ஸ்டேலாம் ஒரு மேட்ரே இல்லை மேடம். நான் நினைச்சா நாளைக்கே கூட அந்த ஸ்டே ஆர்டரை ஒண்ணுமே இல்லாம பண்ணிடுவேன். ஆனா அப்படி நான் செய்ய போறதே இல்லை. அன்னபூர்ணி மெஸ்ஸ ஒரு செங்கல் கூட விடாம இடிச்சு நொறுக்கி தரமட்டமாக்கிடுவேன். என்ன சார் மிரட்டுறீங்களா? ஐயோ, நான் ஏமா உங்களை மிரட்ட போறேன்? நடக்க போறத சொல்றேன், அவ்வளவுதான். அது உங்களுக்கு மிரட்டுறதா தெரிஞ்சா நான் என்ன பண்ண முடியும்? எப்படி மெஸ்ஸை இடிச்சிருவேன்னு சொல்லிட்டு அதை நடத்தியும் காட்டுவீங்களா? அப்ப நாங்களாம் எதுக்கு இருக்கோம்? கோர்ட் எதுக்கு இருக்கு? என்னை பத்தி உங்களுக்கு முழுசா தெரியலன்னு நினைக்கிறேன். யூகேல எனக்கு பெரிய சாம்ராஜ்யமே இருக்கு. நாம பிறந்த நாட்டுல நம்ம ஊர்ல இன்வெஸ்ட் பண்ணலான்னு தான் நான் இங்க வந்தேன். கோடி கோடியா இன்வெஸ்ட் பண்ற பிசினஸ்ல இப்படி எல்லாம் தடங்கள் வந்தா உடைச்சு போயிட்டே இருக்க வேண்டியதுதான். ஆனா எனக்கே இது புது சேலஞ்சா இருக்கு. நீங்க திரும்பவும் கோர்ட்டுக்கு போனீங்கன்னா இந்த கேஸை திரும்பவும் 10 வருஷத்துக்காவது இழுத்தடிப்பேன். வாய்தா மேல வாய்தா வாங்கி அலையவும் விடுவேன். என் ரெஸ்டாரண்ட் பிசினஸ்ங்கிறது என்னோட போர்ட்போலியோல நாட் ஈவன் 1%. ஆனா தமயந்திக்கு அந்த 10 வருஷமும் அந்த இடத்துல மெஸ் இருக்காது. தினமும் கோர்ட்டுக்கு அலைஞ்சிக்கிட்டு உங்களை மாதிரி லாயர் கிட்ட ஃபீஸ் கட்டிக்கிட்டு இருக்க வேண்டியதுதான். எப்படி பார்த்தாலும் எனக்கு தானே லாபம். இவ்ளோ பெரிய மனுஷனா இருக்கீங்க, ஆனா இப்படி எல்லாம் இறக்கமே இல்லாம பேசுறீங்க. நான் என்ன சார் தப்பு பண்ணேன்?
நான் பாட்டுக்கு ஒரு மெஸ்ஸ நடத்திக்கிட்டு இருந்தேன். அதுக்குள்ள தேவையில்லாம நுழைஞ்சு நீங்களா என்னென்னலாமோ பண்ணிட்டு இப்ப இப்படி மிரட்டுறீங்க. உங்களுக்கு எல்லாம் கொஞ்சமாச்சும் மனசாட்சி இருக்கா சார்? உங்களோட சுயநலத்துக்காக இப்படி அநியாயமா ஏன் வாழ்க்கையில விளையாடுறீங்களே? இதெல்லாம் உங்களுக்கே நல்லா இருக்கா? தமைந்தி, இது பிசினஸ்மா. இந்த தயவு தாட்சண்யம் பாவம் புண்ணியம்லாம் பார்த்தா நானே நாளைக்கு திருக்கோடியில் நின்று பிச்சை எடுக்க வேண்டியதா இருக்கும். பிசினஸ்ல ஒன்லி மணி மேட்டர்ஸ். அப்புறம் இதுல பணம் மட்டும் இல்ல, என்னோட கௌரவமும் இருக்கு. இங்க நான் தோத்துட்டேன்னா என்னோட ஷேர் வேல்யூ அடி வாங்க ஆரம்பிச்சிடும். ஷேர் வேல்யூ இறங்குனா இண்டஸ்ட்ரியில என் பேர் என்ன ஆகும்? டேமேஜ் ஆயிடும். பேர் போச்சுன்னா இன்வெஸ்ட்மெண்ட் எனக்கே வராது. இது எல்லாமே ஒரு சைக்கிள். இதெல்லாம் உனக்கு புரியுமான்னு கூட தெரியல. இங்க பாரு தமேந்தி, நான் உனக்கு ஒரு சான்ஸ் தரேன். ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி. ஓகே சார், இப்போ நான் என்ன பண்ணணும்? அப்படி கேளு. அது ஒண்ணு இல்லம்மா, டிவில சூப்பர் ஷெஃப்னு ஒரு சமையல் போட்டி நடக்க போகுது. அதுல ஊர்ல இருக்கிற டாப் மோஸ்ட் ஷெஃப், குக்கு எல்லாரும் சமைப்பாங்க. நீதான் பெரிய சமையல்காரியாச்சே. அதுல நீயும் கலந்துகிட்டு முதல் பரிசை ஜெயிச்சிட்டா உன்னோட மெஸ்ஸ உன்கிட்டயே கொடுத்துறேன். ஆனா தோத்துட்டேன்னா உன் மெஸ்ஸ எல்லாம் மூட்டை கட்டி வச்சுட்டு வீட்டுக்கு போயிடணும். ஓகேவா?